சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. அதன் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்கலாம். பாலவெற்றிவேல், எவ்வளவு மணி நேரமா ரயில் சேவை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு? இன்னும் ரயில் சேவை மீண்டும் துவங்கப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்றாங்க. விவரம். பிரியதர்ஷினி, இன்று காலை 10 மணி அளவில் திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் மார்க்கம் வழியாக எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்தது. அது சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் முன்பே ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுருக்கு. அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிற அந்த நுழைவு பகுதியிலிருந்து ட்ரெயின் வந்து சிக்னல் கோளாறு காரணமாக அரை மணி நேரம் அதே இடத்துல நின்றது. இந்நிலையில் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ், பொதுவாகவே எலக்ட்ரிக் ட்ரெயினை பயன்படுத்துகிறவங்க சென்னை புறநகர் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்நிலையில் ஒரே இடத்துல ஸ்டேஷன் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் நின்றதன் காரணமாக பயணிகள் அனைவரும் தற்போது அந்த ரயில் தண்டவாளத்தில் நடந்து வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. காலை 10:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 3/4 மணி நேரம் 45 நிமிடம் வந்து அந்த திருவள்ளூரில் இருந்து வந்த அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் சிக்னல் கோளாறு காரணமாக நின்றதன் காரணமாக நூற்றுக்கணக்கான பயணிகள் தங்களோட உடைமைகளோட பணிக்கு செல்றவங்க அவங்க எடுத்துக்கொண்டு அந்த ரயில் தண்டவாளத்தின் வழியே சென்ட்ரல் ரயில் நிலையம், நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு 1 கிலோமீட்டர் அளவிற்கு ரயில் டிராக்லேயே நடந்து வந்திருக்காங்க. 45 நிமிடம் தாமதத்திற்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு, குறிப்பாக நடைமேடை 14 தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதாக ரயில்வே துறை பொறியாளர்களுக்கு தகவல் வந்த நிலையில் உடனடியாக அவர்கள் சென்று சிக்னல் கோளாறை சரி செய்த பின்னர் அந்த சம்பந்தப்பட்ட குறிப்பிடத்தக்க அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் தற்போது நடைமேடைக்கு வந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த ரயிலில் பயணித்த திருவள்ளூர், அரக்கோணம், பெரம்பூர் பல பகுதிகளில் இருந்து வந்த பயணிகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 1 கிலோமீட்டர் அளவிற்கு ரயில் தண்டவாளத்திலேயே நடந்து வந்து ரயில் நிலையத்தை அடைந்து அவர்கள் வேலைகளுக்கோ மற்ற பணிகளுக்கோ சென்றார்கள். இதன் காரணமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வரை ஒரு பரபரப்பான ஒரு நிலை இருந்தது. வாக்குவாதத்திலையும் பயணிகள் ஈடுபட்டார்கள். இது போன்ற சிக்னல் கோளாறு ஏற்படுவதன் காரணமாக அவர்கள் கால தாமதத்தோடு பணிகளுக்கும் கல்லூரிகள், பள்ளிகளுக்கு செல்வதாக புகார் எழுப்பினர். சென்னை முழுவதும் ஒரு நாளைக்கு 600க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின், MRTS ட்ரெயின்லாம் இயக்கப்படுது. இந்நிலையில் 25 லட்சம் பயணிகள் வந்து பயன்படுத்துறாங்க. இத்தகைய ஒரு சூழல்ல இது போன்ற சிக்னல் கோளாறு ஏற்படுவது, தாமதமாக வருவது போன்ற இந்த புகார்கள் காரணமாக பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும், எனவே அவற்றை விரைந்து நடவடிக்கை எடுத்து இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, ரயில் தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தற்போதைய நிலை என்னன்னு குறிப்பிட்டீங்க. மக்களோட கோரிக்கையை ஏற்று பராமரிப்பு பணிகள் முறையா நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கோளாறுகள் இனிவரும் காலங்களில் நடக்காம இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல்.